அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு திருநள்ளார் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பெருமாளுகளுக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்ற விசேஷம். கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதம் ஆனந்தம் ஏற்பட்டாலும் பல்லு, வாயு, அசிடிட்டி, காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, ஃப்ரோஷன் ஷோல்டரு எல்லாம் பார்த்துக்கணும். மன அழுத்தம் கூடாது. தூக்கத்தை கெடுத்துக்கின்னு ரீல்ஸ் பார்த்துக்கினே இருக்கக்கூடாது. இங்கே போய் உட்காருது, அங்கே போய் உட்காருது, எல்லாம் வேண்டாம். ஜாலியாக இருங்க. தூக்கமே வர இல்லைன்னா ஃபேமிலி மேட்டரில் கேட்டு நல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்க மாத்திரைலாம் இருக்க வாங்கி சாப்பிட்ருங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. வேர்வை வரணும், உட்காருங்க, ஏந்துருங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். கால் ரொம்ப வீக் இல்லை, அதை சரி பண்ணுங்க. தடிக்கு விழுவீங்க, பார்த்துக்குங்க. வழுக்கலான இடம்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நல்லது நிறைய நடக்கும். கொஞ்சம் ஜூன் மாதத்துலேருந்து வயிறு, முதுகெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். கடன் கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்லாம், கையெழுத்து போட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செக்கு பவுன்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. வழக்குகள்லாம் பெரிய எதிரிகளோட போய் சமாதானம் பண்ணிக்கோங்க. ஐயா சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட தகராறு வேணான்னு அப்படி போயிட்டுங்க. சண்டை வேணாம் யார் இடத்துலையும். எதிரிகள் பலமாக இருப்பார்கள். உங்களுடைய கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 30 வருடம் 40 வருடமாக, உங்கள் வயதே 30 இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது. ஆனால் எல்லா விதமான பிரச்சனைகளும் வெளியில் வரும். வெறும் சக்கல்கள், கணக்கு வழக்கு, தஸ்தாவேஜுகள்லாம் சரி செய்து வைத்துக்கொள்ளும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்னு சொன்னாவே உங்கள் ஜாதகம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். குடும்ப ஜோதிடரை பார்த்துக்குங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கதவுகள் திறக்கும். சுப்பிரபாதத்தில் காலையில் திருப்பதி பெருமாள் எப்படி திறக்கிறாரோ அதுபோல் பராப வருடத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம் என்ற கதவும் வெளிச்சமும் காட்டக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். முன்னோக்கியே போகலாம், பின்னோக்கி வர வேண்டாம். சாதாரண தொழில் ஆரம்பித்தாலும் பெரிய வெற்றிகள் ஏற்படும். நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும். சுபவிரயம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசி யார்? கும்பம். நினைக்காத அளவுக்கு நடக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய ராசி யார்? கும்பம். பெரும் பொறுப்புகளுக்கு வருவது, அரசியலில் ஜெயிப்பது, அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கிடைப்பது, பெரிய பெரிய லெவலுக்கு ஏற்பது, சீபோலாம் ஆகுறது எல்லாம் கும்பராசி ஆகிடும். வண்டி வாகனம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பம். நல்லா இருங்க, அனுகூலமாக இருங்க. தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டம், பண கஷ்டம்லாம் தீரும். ஏற்றத்தை அதிகமாக பெறுவீர்கள்.